நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி பேச போறோம். எதுக்கு சார் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க? குரு பயிற்சி வரப்போகுதுன்னு முதல்ல குரு அருளால் பல வாழ்க்கையில் திருவருள் வரும். ஓகே சார். குரு இருக்கிறதுலே சுப கிரகத்தில் அவர் மிக மிக முக்கியமானவர். இந்த கிரகம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உச்சம் பெற்ற குருவின் தாக்கம் உலக அளவில் இருக்கு. இன்னைக்கு குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஈரான் இஸ்ரேல்ல போர் நடந்தா நம்ம வீட்டுல கேஸ்ல அடுப்பு வர மாட்டேது. அப்ப குரு வரும்போது அந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு அந்த சனி என்ற வீட்டில் குரு பார்வை வரும்போது நிறைய மாறுதல் ஏற்படுது. அப்ப உலக அளவில் மாற்றம் ஏற்படுது, நமக்கும் மாறுதல் ஏற்படுகின்ற காலகட்டங்கள். இப்ப இந்த குரு பயிற்சி ஸ்பெஷல். குருனா தங்கத்தை சொல்லுவோம். இந்த குரு உச்சம் பெற்று அக்டோபர் 30 வரைக்கும் முழு சுபராக முழு பலனா நிற்கிறார். இதுல ஸ்பெஷல் நான் இந்த வருஷம் அதிசார பலனாக சிம்மத்தில் வரார். அப்ப சொல்லுவாங்க, சார் 6 ராசிக்கு மட்டும் நல்லது சொல்றீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, குரு பிரிச்சு கொடுக்குறார். இன்னும் குரு அதிசாரத்துல ஜனவரி 25 வரைக்கும் பலாபலனை அள்ளி கொடுக்க போறார். அது மட்டுமா மீண்டும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த வருஷம் பல பயிற்சி நடக்கின்றன. இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பொருளாதாரம், திருமணம், குடும்ப ரீதியாக குழந்தை பாக்கியத்தில் பல பேர் குழந்தை பாக்கியத்துக்கு குருதான். பெரும் செல்வத்துக்கு இன்றைய ஒரு வியாதி, மிகப்பெரிய உலக அளவில் ஒரு வியாதி வந்துட்டு இருக்கு, மனநோய், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணும் குருவாக இருக்கிறார். அப்ப கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது உலக அளவில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதை எதிர்நோக்கி தான் இங்க காத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இது ஹம்ச யோகத்தில் குரு. 5 யோகத்துல இது மிகப்பெரிய குரு அல்லது மீனத்திலேயோ அல்லது கடகத்தில் உச்சம் பெறும் பார்வை செலுத்தும் 4 ராசிகள் மிக மிக யோகத்தை பெறும். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல சனியின் தாக்கத்தை குறைக்கின்றன, அது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து மட்டும் இல்லாம குரு 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம் அது பிரச்சனைகள், அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானங்கள். அப்ப மக்கள் சுபமாக இருக்க, மழை வெள்ளம் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் அனைத்துக்கும் இவர் தான் இருக்கார். சரி, நம்மளுக்கு என்ன சார், ஒரு மனிதனுக்கு பல தாக்கத்தை கொடுக்க போறார், நம்ம ஏங்கி கொண்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்ற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்க, அதோட தாக்கம் என்ன, குரு என்ன நல்லது செய்ய போறாரு, இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது அமையமா அமையாத, கைப்படி நிலமா எனக்கு வேணும்பாங்க, அதை பத்தியும் இங்க சொல்ல போறோம். ஆக இந்த இது ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப நம்ம பேச போற ராசியில ஒவ்வொரு விஷயம் தெல்ல தெளிவா பாத்திரலாம். ஓகே சார், இப்ப மிதுன ராசினியர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? குரு பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முதல் ராசியில மிதுன ராசி. அவங்கதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஜென்ம குரு விலகினால் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குருவின் தாக்கம் அவங்க எதிர்நோக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். போன வருடம் குரு பயிற்சியில் இருக்கிறதுனால நிறைய மிதுன ராசி அவ்வளவு முயற்சி பண்ணி பாதி வரைக்கும் வந்து இந்த முடியுமான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்பதான் அவங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகின்றன. பொதுவா மிதுனம் அப்படின்னாலேங்க கம்யூனிகேஷன் பெஸ்டா இருப்பாங்க, ஈஸி டு சாதாரண முடியாது நமக்கு தெரியாது அப்படி இப்படிம்பாங்க. ஆனா ஸ்டேஜ் ரேஜ் விட்டா படப்படன்னு பேசிடுவாங்க. நாலேஜபிள் ராசி. இந்த ராசி காற்று தத்துவம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற ராசி. அப்ப இவங்களுக்கு உள் உணர்வு மிக்க ராசி. ராசி ஒண்ணு போன ஒரே ஒரு ஸ்பெஷலா இருக்கும், நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரமா குளிக்க போவாங்க, ஆணோ பெண்ணோ எல்லாம். அதாவது முக்கியமான நேரத்துல ஃபங்க்ஷன் இது பாத்தீங்கன்னா அப்ப கேட்கலாம், இந்த ராசி குளிக்கிறதுல சோம்பேறி ராசி இந்த ராசி. இது ஒரு பொதுவானது. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா மைண்ட்ல சொத்துக்கள் சேர்க்கணும் ஒரு வைராகியம் மிக்க ராசி. இடம் வீடு சொத்து அப்படிங்கிறது இவங்க எங்க இருக்காங்க, கலகலப்பா இருக்கும், நட்பு வட்டாரங்கள் இருக்கும், ஒருங்கிணைத்து போறது அவ்வளவு சிறப்பான ராசிகள். இவங்க நிறைய பேருக்கு இந்த பைக்கை ஓட்ட ரொம்ப விருப்பப்படுவாங்க. பைக்கு, பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் லவ்வர்ஸ் சொல்லலாம். சரி, இந்த குரு பயிற்சி வந்த உடனே இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறது. ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் போன வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7இல் குரு பார்வை செலுத்தினா கூட திருமணம் இருக்கா இல்லையா, திருமண உறவு என்ன, பல குழப்பங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தார்கள், பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலைக்கு ஃபாரின் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய திருமண ரீதியாக உறவு ரீதியாக சின்ன சின்ன முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க. இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணுதுன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேர, பிரச்சனைக்கு தீர்வு காண வாய்ப்புகள் பிறக்கின்றன. திருமணம் இல்லை என்ற நிலையிலிருந்து திருமணம் இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 7ஆம் அதிபதி 2இல் வந்தானே திருமண வாழ்க்கைக்கு உண்டான குடும்பஸ்தானம் விருத்தி அடைகின்றன. இப்போ குடும்ப உறவுகள் வருகின்றன. ஒரு சிலர் தான், சார் இல்லை சார் நம்மளுக்கு இது வேண்டாம், நான் வேற ஒரு லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்னு ஆண் பெண் ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்து பண்ணணும். உடனே இந்த மிதுன ராசி உங்களுக்கு 7ஆம் இடம் டிஃபால்ட்டாக பாதகமாக இருக்கிறனால
ஏழில் நின்ற கிரகம், 7ஆம் அதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கின்றன. பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது சார், சுத்தமாக இருந்தால் எங்க பிரச்சனைன்னு கேட்போம். கண்டிப்பாக. அப்போ 7ஆம் அதிபதி நின்ற கிரகம் ராகு கேதுவோ செவ்வாயோ சேர்ந்த கிரகத்தின் தாக்கங்கள் வந்துடுன இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை கவனமாக நிச்சயமாக கரெக்டாக பண்ணால் லைஃப் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு இப்போ வேலையை பற்றி தாங்க சார், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருக்கு. இவங்க ரிஸ்க் எடுக்கணும். ஆமா நிச்சயமாக. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ஜாப்ல இருந்து ஒரு சேஃபஸ்ட் பொசிஷன் போக வேண்டியது. இப்போ இருக்கிற ஜாப் சேஃப் இல்லை, இருக்கிற ஜாப் ரொம்ப கவனமா பார்க்கணும். இருக்கிறதுல 2-3 வருஷம் பணம் சேஃப், அந்த பொருளாதாரம் சேஃபா இருக்கா, ஜாப் சேஃப்டியா இருக்கா, குடும்ப ரீதியாக சேஃபான்னு பார்க்கணும். ஏன்னா உலக அளவில் பொருளாதார ரெசெஷன் வரப்போகுது, மக்களுக்கு ஃபினான்ஸ் லெவல்ல மாறுதல் ஏற்பட போகிறது, கையிருப்பு பணங்கள் ஏற்றத்தாழ்வு ஏற்பட காலகட்டம் இருக்குன்னு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜாப் ரீதியாக ஃபர்ஸ்ட் சேஃபஸ்ட் ஜாபுக்கு போயிடணும். இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னு சொல்லுவோம், இது வேலைக்கு போறது பிசினஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். அடுத்தது என்ன பண்ணோம் சார், வேலைன்னா எங்க, உள்நாடா வெளிநாடா வெளி மாநிலமா, ரைட். அடுத்தது கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா, இப்படி நேர்த்தியா போயிட்டாங்கன்னா சேஃபா இருக்கும். இந்த ராசிக்கு 2 வாய்ப்புமே இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு பாசிபிலிட்டி. அப்ப கவர்மெண்ட் ஜாபா ட்ரை பண்ண உனக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் எடுத்து படி. இதே இல்லை சார் நான் கொஞ்சம் பேங்கிங் செக்டர்ல உள்ள வேற செக்டர் ட்ரை பண்றேன், நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் பண்ணா 2லுக்கு குரு பெரும் பணத்தை சேர்த்துருங்க. அப்ப ப்ரொமோஷன் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய நேரம். 2ஆம் இடம் வலுத்து விட்டாலே செல்வ நிலை கூடுகின்றன்னு அர்த்தம். அப்ப ரைட். இப்ப இதே நேரத்துல தான் மிகப்பெரிய இது சார், பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. பிசினஸ் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இந்த மாணவர்களுக்கு. மாணவர்கள் என்னன்னா என்ன சப்ஜெக்ட் படிக்கிறது. 4ஆம் இடம் புதனாக வேற வந்துருச்சா, இவங்க சப்ஜெக்டை சூஸ் பண்றதுல குழப்பற ராசி இந்த மிதுன ராசி. சரியா இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் சொந்த பந்தமா குழப்பிட்டுருவாங்க. இந்த தம்பி சொல்லுவாங்க, நான் இதுதான் படிக்க போறேன், எனக்கு நான் இன்ஜினியரிங்ல நான் டாக்டர் போறேன்பாங்க. ஐயோ டாக்டர் வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த குழப்பம் ஏற்படுறதுல அப்ப இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட் ஒத்து வரும், மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டதா, இல்ல சினிமா துறையா, இல்ல கலைராசி, இதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். அப்புறம் உள்நாடா வெளிநாடா, ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறதா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்பயே பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்ப பணம் கட்டி அங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, இல்ல கவர்மெண்ட்ல கோட்டா கிடைக்குமா? ஒரு சிலர் மட்டும் இந்த ராசி தவற விட்ட வாய்ப்பை ஓப்பன் சொல்லிடலாம். வெளிநாட்டுக்காக நிறைய பேர் டாக்டர் படிக்க போயிட்டு திருப்பி உள்ள என்டர் ஆக முடியல. இப்போ வாய்ப்பு இருக்கும், கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹெல்த் பார்க்கணுங்க. ஹெல்த் சம்பந்தப்பட்டது இந்த ப்ரெஷர் என்ற ஒரு நோய் இல்லாத மிதுனம் இல்லை. எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கு. மிதுனம் வந்தாலே ப்ரெஷர் வந்துருது. டெம்பரரியாக கொஞ்சம் வேரியேஷன் வந்துதான் போகுது. ஏன் மேடம் நீங்க மிதுனமா? இல்ல சரி மிதுனம் அப்படி. ஏன்னா இந்த மிதுனத்துக்கு அந்த ஒரு சின்ன செவ்வாய் நாளா அதான் வந்தனால சந்திரன் வலிமை இருக்கு, ரத்த ஓட்டத்தில் சின்ன மாறுபாடு இருக்கு. எப்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ராசியா இருக்கு. இந்த ராசி அதிக பேர் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, ஸ்பைன் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கேன்சர் இருக்கா இல்லைன்னு பயம் வேற வந்துருச்சு. அப்ப ஒரு சில வியாதிகளை குணப்படுத்த வாய்ப்புகள் பிறந்திருக்குது. 10ஆம் இடத்தை வலுவாக பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகள், தலைமை பண்புகள் வருகின்றன. கவனமாக இப்பொழுது அதாவது வெற்றி வகைசோட வாய்ப்புகள் பிறக்கின்றன அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஓகே சார். இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் என்ன சார்? நிச்சயமாக பரிகாரம் சொன்னால் பொதுவாக இந்த நேரத்தில் இவங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய விஷயம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் சின்ன முயற்சி ஸ்தானத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்காரு. 3 முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், கம்யூனிகேஷன். இந்த ராசிக்கு 3ஆம் இடம் கேதுங்கிறது. இவங்க ஒரு முறை பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும். 5 முகம் கொண்ட கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், நர்த்தன விநாயகரை வேண்டினால் உங்கள் வாழ்வில் சிறக்குன்னு சொல்லிடலாம். நர்த்தன விநாயகர், நடனமாடும் விநாயகர் பாங்க. இதுதான் இந்த ராசிக்கு சிறப்பான அம்சங்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார்.